சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்நாதன் ஹியர். செந்தில்நாதா, உனக்கு இன்னைக்கு சமாதி கட்ட போறோம். சமாதி கட்டுறதுன்னா பல்லு கட்டுற மாதிரி அவ்வளவு சுலபம் நினைச்சுக்கிட்டியா? யார் நீ? கண்ணகி. சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்நாதன் பேசுறேன். என்ன மிஸ்டர் செந்தில், என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார், யாரோ ஒரு பெண்ணு என்ன கொலை பண்ணிவிடுவேன்னு போன்ல மிரட்டினா சார். அவ பேரு கண்ணகின்னு சொன்னால? ஆமா சார், அதே பேர் தான் சார். என்னங்க இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஒண்ணு நம்ம கல்யாண நாள் இல்லையே. ஏன், நான் உன்னை சும்மா பார்க்க வரக்கூடாதா? தாராளமா. இன்னைக்கு எப்படி போலீஸ்காரரா வந்திருக்கீங்களா இல்ல வீட்டுக்காரரா வந்திருக்கீங்களா? நீ எப்படி ஒண்ணு ஆசைப்படுற? நீங்க எப்படி வந்தாலும் எனக்கு ஒண்ணுதான். உட்காருங்க. என்ன இப்ப நீ எதிர்பார்க்கவே இல்லை இல்ல? உன் திட்டப்படி இன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டரை உன்னால கொலை செய்ய முடியாது. நீ கொலை செய்ய முயற்சிக்கும் போதே ரெட் ஹேண்டடா நான் உன்னை அங்க வந்து பிடிச்சிருக்க முடியும். ஆனா நீ மறுபடியும் கொலைகாரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். வேடிக்கையா இருக்கு. சாதாரணமா எங்க கொலை நடக்க போதோ அங்கதான் போலீஸ்காரங்க போவாங்க. நீங்க என்னடா எனக்கு பாதுகாப்பு கொடுக்க இங்க வந்திருக்கீங்க. வெரி குட். தேங்க்யூ. குட் நைட். என்னது, கண்ணகிய ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். அப்ப நான் தைரியமா இருக்கலாமா? பயப்பட வேண்டியது இல்லையே. நிம்மதியா தூங்கட்டுமா? நீங்க தூங்கி விடாதீங்க, தப்பிச்சுக்கிட்டு ஓடிட போறா. சரி, வச்சிடுறேன். என்னடா அது, போன் பண்ணது பொண்ணாச்சு, நான் எப்படி வந்தேன்னு பாக்குறியா? இந்த சான்ஸ் எனக்கு தான். என் கையாலதான் நீ சாக. என்ன ஒண்ணும் பண்ணிடாத, உன் கால்ல வேணாலும் விழற. என்ன விட்டுடு, நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன்னு சொல்லு, உன்னை விட்டுறேன். சரி, அப்பப்போ பண்ணிடாது. என்ன சார் நடந்தது? இன்ஸ்பெக்டர், என்ன மாதிரி மனசாட்சியை காசுக்கு விற்கிற போலீஸ்காரங்களுக்கெல்லாம் என்னோட சாவு
ஒரு பாடமா இருக்கட்டும். ஹலோ, எஸ், நான் தான் பேசுறேன். வாட்? இன்ஸ்பெக்டர் செந்திலால கொலை செஞ்சுட்டாங்களா? எப்படி நடந்துச்சு? எப்ப நடந்துச்சு? ஓகே, நான் உடனே வரேன். என்னங்க, அந்த இன்ஸ்பெக்டரை காப்பாத்தணும்னு தானே நீங்க இங்க வந்து உட்கார்ந்தீங்க? பாவம், அவருக்கு என்னாச்சு? உன்ன மாதிரி எத்தனையோ கொலைகாரங்க இருக்காங்கல்ல, யாரா இருந்தாலும் அவங்க எங்கிட்ட தப்பிக்கவே முடியாது. அவங்களெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து ஏமாந்துட்டீங்களே. Will you shut your mouth? என்னங்க, காலையில காஃபி கூட சாப்பிடாம? மறுபடியும் வருவேன், அப்ப சாப்பிடுறேன். சூசி, கண்ணகியின் கண்ணுக்கு இப்ப நான் தான் கடைசி பாயிண்ட். என்னை எப்படி ஒழிச்சு கட்டணும்னு அவ துடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள அவளையும் அவளை சார்ந்த ஆட்களையும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இதே இடத்துல சமாதி கட்ட போறேன். அது எப்படி பாஸ்? இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் ஹியர். ஓ மனைவி கண்ணகி என்னுடைய கஸ்டடியில, அதாவது என்னுடைய பாதுகாப்புல பத்திரமா இருக்காங்க. உன் ஆசை மனைவிய உடனே பார்க்கணும்னு ஆசையா இருக்குமே. எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்க. ஒரு சின்ன வேண்டுகோள், ஏதாவது தப்பு கணக்கு போட்டு படையோட வந்தேனா உன் பொண்டாட்டிய உயிரோட பார்க்க முடியாது. என்னுடைய ஆட்கள்லாம் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் கவனிச்சுட்டு இருக்காங்க. அதனால தன்னன் தனியா வா. ஓகே? மீனாட்சி சுந்தரம், நீ சொன்னபடியே நான் இங்க வந்திருக்கேன். என் மனைவி எங்கடா? இங்க இருக்காதுங்களே, போங்களே போங்க. சுஜா, நீ எங்க இருக்க? என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க போயிடுங்க. என்னங்க, தயவு செய்து போயிடுங்க. நீங்க இங்க நின்னா உங்களை கொன்னுடுவாங்க. நீங்க போயிடுங்க. ஏய் மீனாட்சி சுந்தரம், என்ன மட்டும் தனியா வர சொல்லிட்டு நீ மட்டும் ஏன்டா கோழையாட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கிற? வெளியில வாடா. உன் கொகைக்கு நான் வந்திருக்கேன்டா. நீ ஏன்டா பயப்படுற? மான ரோஷம் இருந்தா எதிர வாடா. முட்டாள், நீ வந்ததுல இருந்தே நான் இங்கதான்டா இருக்கேன். உனக்கு எப்ப தரிசனம் கொடுக்கணுமோ அப்ப நான் வருவேன். இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் மேல பாரு. கோவலனை கொலை செஞ்சதுக்காக கண்ணகி மதுரையை எரிச்சாளா? உன் புருஷனை கொலை செய்ய போறேன். இப்ப நீ யாரை எரிக்க போற? உன் புருஷனை தான் எரிக்கணும். இன்ஸ்பெக்டர், இப்போ சொல்றேன், உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணும் செய்ய மாட்டேன். ஜோடியா வெளியே அனுப்பிச்சிடுறேன். இந்த எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா. இது ஒரு ஜென்டில்மேன் எக்ரிமெண்ட். இன்னையிலிருந்து நான் செய்யற எல்லா தொழிலையும் நீயும் நானும் 50-50 பார்ட்னர். உனக்கு கிடைக்கிறது 50, அதுவே எனக்கு சேஃப்டி. ஓகே? கையெழுத்து போடுறியா?
என் உயிர் போனாலும் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு மேல உன் இஷ்டம். நான் 10 எண்ணுவேன். அதுக்குள்ள இந்த பத்திரத்துல கையெழுத்து போட ஒத்துக்கணும். இல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுக்கு பிறகு உன்னை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். எனக்கு ஒரு அக்கா இருந்து அவங்க தாலியை காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த சந்தோஷத்தோட நான் போறேன் சார். நீங்க 2 பேரும் நல்லா உங்க சட்டப்படி நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இன்னைக்கு நாட்டுல அராஜகம் அதிகமாயிடுச்சு. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டான். அதுவும் இன்னைக்கு ஒரு பெண் கொலகாரியா வந்து நிக்கிறத நினைச்சா நான் ரொம்ப வேதனைப்படுறேன். குற்றம் சாட்டப்பட்ட இந்த பெண் ஒரு கொலையா செய்திருக்காங்க? நோ, அடுக்கடுக்கா பல கொலைகளை செய்திருக்காங்க. யுவர் ஆனர், இதை நான் ஆட்சேபிக்கிறேன். அடுக்கடுக்கான்னு அடுக்கிட்டே போறாரே, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? உங்க சட்டத்து பாஷையில கேக்குறேன். அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். எஸ் யுவர் ஆனர். இதுவரைக்கும் நடந்த கொலைக்கு ஆதாரம் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நடந்த மிஸ்டர் மீனாட்சி கொலைக்கு ஆதாரம் இருக்கு. கண்கூடான சாட்சி இருக்கு. அந்த சாட்சி இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர். அவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். சந்திரசேகர், சந்திரசேகர், சந்திரசேகர்.
மிஸ்டர் சந்திரசேகர், மீனாட்சி சுந்தரம் எப்படி கொலை செய்யப்பட்டார்? இதுக்கு நான் கொஞ்சம் விளக்கமா பதில் சொல்லணும். நான் கதை கேட்க தயாரா இல்ல, கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. குற்றம் சாட்டப்பட்ட இந்த பெண் மீனாட்சி சுந்தரத்தை துப்பாக்கியால சுட்டதை நீங்க கண்ணால பாத்தீங்களா? பார்த்தேன். துப்பாக்கியில் உள்ள 6 குண்டுகள் தீர்ற வரைக்கும் சுட்டாங்களா? சுட்டாங்க. ஆனா எந்த சூழ்நிலை சுட்டாங்க அது எங்களுக்கு தேவையில்லை. சுட்டாங்களா இல்லையா? சுட்டாங்க. தேங்க்யூ. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க போகலாம். யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் அவர்களை நான் சில கேள்விகள் கேட்க விரும்புறேன். தாராளமாக கேளுங்கள். தேங்க்ஸ் யுவர் ஆனர். இன்ஸ்பெக்டர் சார், உங்க பேர் என்ன? சந்திரசேகர். எத்தனை வருஷமா இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க? 15 வருஷமா. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? ஆயிடுச்சு. குழந்தை இருந்தது. அந்த குழந்தை என்னாச்சு? இறந்து போச்சு. இறந்து போச்சா? கொலை செய்யப்பட்டுச்சா? கொலை செய்யப்பட்டது. அந்த கொலைகாரனை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அவனுக்கு உங்களால தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சதா? சரி, உங்க மனைவி உங்களோட வாழாம பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களே, ஏன்? அவ கொள்கை வேற, என் கொள்கை வேறையா இருந்தது. அதனால. அப்படி பிரிஞ்சிருந்த நீங்க கொலை நடந்த இடத்துக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க? அதுவும் தனியா? எங்க மௌனமாயிட்டீங்க? ஆபத்துல இருந்த உங்க மனைவியை காப்பாத்துறதுக்காக வந்தீங்க. பாதுகாப்போட வந்தா அவளை கொன்னுடுவேன்னு மிரட்டினா அதுக்காக தனியா வந்தீங்க. உண்மைதானே? யுவர் ஆனர், குற்றவாளி வழக்க திசை திருப்ப முயற்சி பண்றாங்க. இல்ல, அங்க என்ன நடந்ததுங்கிற உண்மை இந்த நீதிமன்றத்துக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் கேட்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ யுவர் ஆனர். உங்க மனைவியை காப்பாத்தணும்னு வந்தீங்களே, அது உங்களால முடிஞ்சதா? இல்ல, எதுவுமே செய்ய முடியாதபடி என்னை கட்டி போட்டிருந்தாங்க. யுவர் ஆனர், என் கணவரை கட்டி போட்டு என் கண்ணெதிரியே ஜீவமரண போராட்டத்துல வச்சு அவரை கொலை பண்ண பார்த்தாங்க. அவரை காப்பாத்த வந்த என் உடம்பிரவாத தம்பி விஜய கொடூரமா கொலை செஞ்சான். யுவர் ஆனர், தமிழ்நாட்டு பெண்ணுங்க வாழ்றதே இந்த தாலிக்காகத்தான். இந்த தாலி பறி போகும்போது எந்த பொண்ணு சும்மா இருக்க மாட்டா. கணவன் குற்றவாளின்னு சொன்னதும் கண்களை நெருப்பாக்கிட்டு அந்த மதுரையை எரிச்சாலே கண்ணகி, அவளுடைய ரத்தம் தான் எங்களுக்கு ஓடுது. சாக போற என் கணவரை காப்பாத்தணுங்கிற துடிப்புல என் குங்குமம் அழிஞ்சு போடுவோங்கிற பயத்துலதான் நான் அந்த கொலையை செஞ்சேன். யுவர் ஆனர், இந்த அம்மையார் ரொம்ப நல்லா பேச தெரிஞ்சு வச்சிருக்காங்க. காரணம், இவங்க மாதர சங்க தலைவியாச்சே. ஆனா பாவம், இவங்களை அறியாம தான் செய்த கொலையை இங்க பகிரங்கமா ஒத்துக்கிட்டாங்க. யுவர் ஆனர், ஒவ்வொரு கொலைகாரனும் தான் செய்த கொலைக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான். என் மகனை கொன்னா அதுக்காக தான் பழி வாங்கினேன், இப்படி ஒருத்தன். என் மனைவியை கொன்னா அதுக்கு தான் பழி வாங்கினேன், இப்படி இன்னொருத்தன். என் தாயாரை கொன்றான், அதற்காக தான் பழிக்கு பழி வாங்கினேன், இப்படி ஒருத்தன். ஆக இவர்களே சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு தீர்ப்பு வழங்கிவிட்டால் பிறகு சட்டம் எதற்கு, போலீஸ் எதற்கு, ஏன் இந்த நீதிமன்றமே எதற்கு? ஆகவே யுவர் ஆனர், குற்றவாளிக்கு சட்டம் கருணை காட்டாமல் கடுமையான தண்டனை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு யுவர் ஆனர், மன்னிக்கணும். எஸ். இப்ப நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னால ஒரு உண்மை சொல்லிடுறேன். எந்த சட்டம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலையோ அந்த சட்டம் கொடுக்க போற தண்டனையில இருந்து நான் இப்ப தப்பிக்க போறேன். எப்படி தப்பிக்க போறேங்கிறத நீங்க எத்தனை சட்ட புத்தகத்தை புரட்டாலும் உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. யுவர் ஆனர், இப்ப உங்க தீர்ப்பு சொல்லுங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் வாதித்தாலும் அவர் ஒருவருக்கு சட்டம் விட்டுக் கொடுத்தால் அது சமுதாயத்தில் பல பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். எந்த சூழ்நிலையிலும் சட்டம் தனிப்பட்டவர்களின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதே இந்த நீதிமன்றத்தின் மரபாகும். ஆகவே திருமதி சுஜாதா அவர்கள் குற்றவாளிதான் என தீர்மானித்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு தான் எனக்கு கிடைக்கும் தெரிஞ்சு நான் வரும்போதே விஷத்தை சாப்பிட்டுட்டேன். அதனாலதான் சுஜா 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 யுவர் ஆனர், என் மனைவி செஞ்ச கொலையை கண்ணால பார்த்தவன் நான் ஒருத்தன் தான். நான் நினைச்சிருந்தா அதை மறைச்சு அவளை காப்பாற்றிருக்க முடியும். ஆனா ஒரு போலீஸ்காரனா என் தர்மத்தை நான் செஞ்சேன். நான் போட்டுக்க காக்கி சட்டைக்கு கலங்க ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அவதான் இந்த கொலையை செஞ்சான்னு நானே சாட்சி சொன்னேன். அன்னைக்கு என் அன்பான குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு யாருக்குமே கிடைக்க முடியாத லட்சிய தீபம் என் இதயத்தை இருட்டாக்கிட்டு போயிடுச்சு. கடமை உணர்வுள்ள ஒரு போலீஸ்காரனுக்கு சமுதாயம்
கொடுத்த இந்த பரிசுகளுக்காக நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன்.